ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸோ ராகியை வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு அடை பண்ண போகிறோம். அதுவும் ஸ்வீட் அடை பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக அடை பண்ணி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் அடை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ அரை கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி, இதுதான் அளவு. அதுக்கு 1 கப்பு ராகி மாவு, இவ்வளோ தான். ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாகு பதத்துக்கு அந்த மாதிரிலாம் காய்ச்ச போகிறது கிடையாது. இதை ஜஸ்ட்டு அது வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ராகி மாவு போட்டு கலர போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் பத்தே போட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லா கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய், இதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லா தட்டி வச்ச ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடைக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் 1 கப்பு கரெக்டாக 2 கப் தண்ணி, 1 கப் ராகி மாவு, அப்புறம் அரை கப்பு வெல்லம், இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 1 கப்பு ராகி மாவு போட்டு கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அப்போ தான் திரண்டு போகாமல் அங்கங்கே கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இதை நல்லா கிளறின உடனே ஓரளவுக்கு எல்லாமே நல்லா அந்த ஜாகரி சிரப்பில் மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இது இந்த அளவுக்கு கிளறுனா போதும். இதை கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு நல்லா ஒரு திருப்பிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கூல் பண்ணால் போதும். ரொம்ப கூல் பண்ணிடாதீங்க, ரொம்ப இறுகிடும். ஓரளவுக்கு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அடையாக தட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ ராகியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ பாலில் கிடைக்காத அளவு கால்சியம் உங்களுக்கு ராகியில் கிடைக்கும். அப்புறம் வெல்லம் உங்களுக்கே தெரியும், அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் தேங்காய், இது எல்லாமே போட்டு செய்யும்போது கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷனு. இதை நார்மலாக ராகி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ கலரை பார்த்து எடை போடாதீங்க, டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் நான். ஸோ வாழை இலை இல்லாதவங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கவரோ இல்லை வாழை இலையோ அதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு இந்த மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துடலாங்க. இதுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துடலாம். இதை தட்டி இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கிளறி இருக்கும், அதனால் ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு இப்போது ராகி மாவு. அதனால் உங்களுக்கு தோசை தவாவில் போடும்போது அது ரொம்ப நேரம் எடுக்காது, உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். அண்ட் இன்னொன்று நீங்கள் கீயோ இல்லை ஆயிலோ போடும்போது இந்த ராகி நிறைய ஆயிலோ கீயோ இழுக்காது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இது நீங்கள் நிறைய நெய் சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆயில் ஃப்ரீ வெர்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி நெய்யா இல்லை எண்ணெயா அது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்படியே வாழை இலையில இதில் தட்டும்போது சூப்பராக அப்படியே விழுந்துடும். இப்போ 2 சைடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ராகி அடை நார்மலாக செய்கிற அடையை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் ஈஸியாக இதை பீஸஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஈவன் ஃபார் ஸ்நாக் பாக்ஸுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கோ இதை பீஸஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவில் அடையை தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. இதே மாதிரி இன்னொன்று நான் தட்டி எடுத்துக்கிறேன்.
ஸோ இது நிறைய நெய்யோ எண்ணெயோ இழுக்காது. ஓரளவுக்கு நெய்யும் எண்ணெயும் போட்டால் கூட அது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அடை எடுக்கும்போது அது மேலேயே வந்து நல்லா வந்து வெளியில் வந்துடும் அந்த எண்ணெயும் நெய்யும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நெய்யெல்லாம் குறைச்சிட்டு ஆயில் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ ராகி வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.